வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏறக்குறையான பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா நடுநிலையாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் நடுநிலை இருக்கிற மாதிரி தெரியல. ஏறக்குறைய திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே பத்திரிகைகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம சீப்பு செந்தில் அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார், திமுக சொம்பில்லை, திமுக அண்டா அப்படின்னு. அது மாதிரி வரிசையில் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதில் முதலாளாக நம்ம ஆதன் சேனல் மாதேஷ் அவர்கள் அடுத்த இடத்துக்கு வந்துடுவார்னு எங்களுக்கு தோணுது. அவர் பேட்டி எடுக்கும்போது நீங்கள் திமுகவா அப்படின்னு கேட்டால் அப்படி பொங்குவார். அப்படி எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படி மேலே பேசுவார். திமுகவுக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா அவங்கள ஏற்று வாயை திறக்க மாட்டார். திமுக ஒரு சின்ன சாதனை செஞ்சால் கூட அது உலக சாதனை மாதிரி காட்டி தூக்கி பிடிச்சி பேசுவார். இதெல்லாம் எப்படின்னா, திமுககாரங்களுக்கு நிறைய சேனல் இருக்குது. அதைய பொதுமக்கள் பார்த்து இது திமுக சேனல், இது திமுக ஆதரவாக தான் பேசுவாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்கங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி மாதேஷ், செந்தில் இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அவங்கள மாதிரி ஆளுகளை உருவாக்கி பத்திரிக்கை அதாவது மீடியாவை ஆரம்பிக்க வச்சு நடுநிலையாளர்களாக காட்டிட்டு நடுநிலையாளர்களை திமுக ஆதரவாக பேச வச்சு, அதாவது மக்கள் நம்புற மாதிரி மாதத்தில் மற்ற நல்லா பல்காக இவரெல்லாம் போய் சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் மக்களை நம்ப வச்சு மக்களை ஏமாத்துறதுக்கும், திமுக செய்கிற திருட்டு வேலைகளை மறைக்கிறதுக்கும், திமுக சின்ன சாதனை அதை தூக்கி பெருசாக காட்டுறதுக்கும் திமுகவால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான் இந்த மாதேஷ் மாதிரி ஆள்களெல்லாம் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. ஏன்னா அவங்க பேச்சில் நல்லாவே தெரியுது அவங்க நடுநிலையாக இல்லை, திமுக ஆதரவாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால் இந்த நடிக்கிற வேலையில் விட்டுட்டு நீங்கள் நான் சீப்பு செந்தில் ஓப்பனாக சொல்லிட்டேன், நாங்கள் திமுக சொம்பில்லை, திமுக அண்டா, அது மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப பெட்ரு. நீங்களும் ரொம்ப நாளைக்கெல்லாம் நான் நடுநிலையான மீடியா, திமுக ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நடிச்சிக்க முடியாது. இது நம்புவாங்க. யார் நம்புவாங்கன்னா, சன் டிவி மட்டுமே பார்த்துட்டு முரசொலி பேப்பர் மட்டுமே படிச்சுருக்கிறோம்னா நம்புவாங்க நீங்கள் நடுநிலை பத்திரிகைன்னு. ஆனால் பொதுமக்கள் எல்லா சேனல்லையும் ஈவனாக பார்க்குறவங்க யாருமே நீங்கள் நடுநிலையான பத்திரிக்கை அப்படிங்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. நடிக்காதீங்க மாதேஷ். அடுத்த வேலை வேறு இருந்தால் பாருங்கள். ஜெய்ஹிந்த்.